ஹாய் காய்ஸ், நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கப்பா பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போனேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் அடுப்பை பற்ற வச்சுட்டு குக்கரை வைக்கிறேன். குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் நான் பல்லாரி வெங்காயத்தை நான் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர்னால வதங்கணும், அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த சைடு 3 தக்காளி நான் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதை நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் இப்போ தக்காளி வெங்காயம் வதக்கிறதுக்காக நான் கல்லுப்பு நான் சேர்த்துக்கிறேன் 1/2 ஸ்பூனு. சேர்த்துட்டு எல்லாமே நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் ஜாரில் நான் வெங்காயம், வெள்ளைப்பூடி, இஞ்சி நான் இந்த சைடு மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கிறேன். அரைச்சி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு நான் இந்த பேஸ்ட்டை நான் குக்கரில் நான் ஆட் பண்ணுறேன். குக்கரில் நான் ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணும்போது சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். காரத்துக்கு ஏற்ப நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணணுமோ ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நான் மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் பட்டை கிராம்பு பொடியை நான் இதை சேர்த்துக்கிறேன். நான் வாசனைக்காக பட்டை கிராம்பு பொடி நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நான் கறியை நான் சேர்த்துக்கிறேன். எந்த கறி வேணால் இந்த கப்பா பிரியாணி போடலாம், டேஸ்ட் கொடுக்கும். நான் இன்றைக்கி எலும்பு கறி நான் சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்துட்டு அந்த சாரோடு சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணுறேன். கறி அந்த சாறு உள்ளே இறங்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு மல்லிப்பொடியை நான் சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் அளவில் கொஞ்சம் மல்லிப்பொடி சேர்த்துட்டு பிரியாணி இலையை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது சைஸ் கட் பண்ண பிரியாணி இலையை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் செம்பு தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். நான் தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா இந்த சைடு எங்கள் அம்மா கப்பக்கிழங்கு வேக வச்சுருந்தாங்க. ஸோ வேக வச்சு ஆற வச்சதுனால இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணுறாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஷேப்பாக கப்பக்கிழங்கு கட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ எங்கள் அம்மா கப்பக்கிழங்கு சின்ன சைஸாக நான் கட் பண்ணிக்கிறாங்க. கட் பண்ணிவிட்டு அந்த குக்கரில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம வடைச்சட்டியில் நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு எல்லாமே ஒன்று சுண்ணாப்பில் மிக்ஸ் பண்ணணும். அந்த கப்பக்கிழங்கு அந்த சாறு இறங்குற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு வதக்கணும். வதக்கிட்டோம்னா கப்பா பிரியாணி ரெடி. நீங்கள் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க.